என்னங்க இன்னும் எவ்வளோ நேரங்க? வலி தாங்க முடியலங்க. துர்கா ரொம்ப வலிக்குதாம்மா? ஐயோ முடியலங்க, முடியல என்னால. கொஞ்சம் பொறுத்துக்கோ. தோ பக்கத்துல தான் நம்ம ஊரு, கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இந்த நேரம் பார்த்து கார் ஸ்டார்ட் எடுக்க மாட்டேங்குதே. வலி தாங்க முடியலங்க. ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கோமா. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நீ கொஞ்ச நேரம் காடியில இருதுக்கா. பக்கத்துல தான் ஊரு. நம்ம யாரையாச்சும் தேடி பிடிச்சி உதவி கேட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன் இங்கே இரு. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. விட மாட்டேன். என்னது வினோதமான கனவு, இத்தனை வருஷமா இல்லாதது. யாரு யாரு? மா, எனக்கு உதவி அவசரமா தேவைப்படுதுமா. இந்த ஊர்ல திருவிழா பிரம்மாண்டமா நடக்கும்னு சொன்னாங்க. அதனால என் மனைவியை கூட்டிட்டு வந்தேன். அவ நிறமாச கர்ப்பிணி. வர வழியில என்னுடைய கார் வேற பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவளுக்கு பிரசவ வலி வேற வந்துருச்சு. அவ வழியில அங்க துடிச்சுக்கிட்டு இருக்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலமா. உங்களை என் தாயா நினைச்சு கையேந்தி கேட்கிறேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. எந்த தைரியத்தோட ஒரு பிள்ளை வச்சு இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த? இது யாரோட எல்லைன்னு தெரியுமா? எப்படியாப்பட்ட ஊருன்னு தெரியுமா? சே, உங்களை என் தாயா நினைச்சு உதவி கேட்டா தேவையில்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்றீங்க. எங்க அப்பா அம்மாவும் இதே ஊர்ல பிறந்தவங்க தான். ஏதோ பொழப்ப தேடி வெளியூருக்கு போனா இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்லுவீங்களா? உங்க உதவியே எனக்கு தேவையில்லை. நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். இருங்க தம்பி, இந்த ஊர்ல நிறைய உங்களுக்கு தெரியாத மர்மங்களும் அடங்கி இருக்கு. எங்க உங்க மனைவி? என்ன கூட்டிட்டு போங்க. என் பொண்டாட்டி எங்கன்னு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. மர்மமான விஷயம்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரு விஷயம் புரியலமா. ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு பெரிய வரம். அந்த வரத்தையே சாபமா வாங்குற அளவுக்கு அப்படி இந்த ஊர்ல என்னதான் நடந்துச்சு? 30 வருஷத்துக்கு முன்ன இந்த அழகான ஊர்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஆனா அந்த குழந்தை பிறந்த மறுகணமே அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அதனால இந்த ஊர் மக்கள் சாபத்தின் பிறவி என அந்த குழந்தைய சபிச்சாங்க. அப்பதான் ஒருவேளை சாப்பாட்டுக்கே நாதி இல்லாத மனிதன் அந்த குழந்தைய மீட்டு கருணை காட்டி வளர்க்க ஆரம்பிச்சான். ஆனா அவனை கடவுளுக்கு எதிரான பல மாய வித்தைகளோடு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சான். அப்போதான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வளர்த்தவன் உயிரை எடுத்து அவன் ஆத்மாவை பயன்படுத்தி இன்னும் பல மாந்திர தந்திரங்கள் கொண்டவனா முன் வந்தான். இந்த நாட்டையே தன்னுடைய சக்திகளை கொண்டு பயங்கரமான அசம்பாவிதங்கள் செய்ய ஆரம்பிச்சான். புனிதமான அம்மன் வாழக்கூடிய இந்த ஊர்ல கொடிய மிருகமா உருவெடுத்த நீ இருக்கக்கூடாதுன்னு மக்கள் ஒன்று கூடி அவனை விரட்டி அடிச்சாங்க. கோபம் கொண்ட அவன், அம்மன் இருக்கிறனால தானே என்னை விரட்டுறீங்க, அம்மனை விட நான் பலம் கொண்டவன்னு நிரூபிக்க காட்டுக்குள் தன்னந்தனியே பலம் படுத்திக்க இன்னும் பல மாய வித்தைகளை கற்று தவம் எடுத்து கர்ப்பிணி பெண்களின் பிள்ளைகளை வேட்டையாட ஆரம்பிச்சான். அவன் சக்திகள் கூட கூட இன்னும் நரகமாய் மாறியது இந்த அம்மன் வாழ்ந்த எல்லை. 100 குழந்தைகளை வேட்டையாடினால் அவன் அம்மனை விட சக்தி வாய்ந்தவனாய் உருவாகி விடுவான். இதை நிறுத்த அவன் 99 பிள்ளைகளை கொன்ற போது இதன் பிறகு யாரும் கர்ப்பமாக கூடாது என்று ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தார்கள். 12 வருடங்களுக்கு அப்புறம் அவன் குழந்தைய சாப்பிட்டா மீண்டும் நரகமாக மாறிடும் இந்த எல்லை. ஓடாதியா, கொஞ்சம் பொறுமையா போயா. துர்கா, ஐயோ, இப்போ நான் எங்க போய் தேடுவேன்?
ஏழுலகம் வென்றவளே சிம்ம வாகன நாயகியே மகிஷாசுர மர்தினியே ஜோதி வடிவானவளே ஏழுலகம் வென்றவளே சிம்ம வாகன நாயகியே மகிஷாசுர மர்தினியே ஜோதி வடிவானவளே துர்காதேவி எனக்காகனும் தாயே அரளி பூவாலே அலங்கரித்தோம் துன்பம் எல்லாம் துரத்த வேணும் தாயே உரிமை மேலும் கொண்டு உன்னை அழைத்தோம் எட்டு திசையாரும் கம்பும் பஜார்வாரும் புவனேஸ்வரி தேவி அம்மா உன்ன தினம் பாட துன்பம் பரந்தோட மரங்கொடு தேவி அம்மா பயம் போக்கிட வரும் அம்மா இதை காத்திட வேண்டும் அம்மா சீரும் தீச்சுடராக வந்து அதை ஓட்டிட வரும் அம்மா ஏழுலகம் வென்றவளே சிம்ம வாகன நாயகியே மகிஷாசுர மர்தினியே ஜோதி வடிவானவளே அடிக்கிற அடியில அசுரன அழிச்சான் வணங்குற குழந்தைக்கு தாலாட்டு படிச்சான் ஆனோ இடி இடிக்க ஜோதியாக வருவா சூர காத்த போல வாழேந்தி வருவா நவராத்திரி வேலையிலே வாடியம்மா பூஜையிலே புவனேஸ்வரி உரிமை மேலும் கை கூட்டி அழைச்சோம் சீரும் எரிமலையா திருசூலம் எழுப்பா தீம செஞ்சவனை ஈட்டியால முடிப்பா தேடி வந்தோம் பாதம் தொட்டு வணங்கும் குழந்தையும் நான் தானம்மா பாத கேட்டு நான் வேண்டிக்கிட்டா பலி துணையாக நீ வந்திடம்மா ஓடி வந்தோம் முகம் பார்க்க ஒரு முறை தரிசனம் தாடியம்மா ஓடி வந்தோம் புகழ் ஓங்க அலைக்கடல் அலைக்குது வாடியம்மா பத்து கரம் பத்து ஆயுதம் சுமக்கும் உன்னை நினைச்சாலே நல்லதெல்லாம் நடக்கும் என் தேவி அம்மா என் துர்க்கை அம்மா சாமுண்டி என் தாயி ஸ்ரீபுவனேஸ்வரி எட்டு திசையாரும் கம்பும் பஜார்வாரும் புவனேஸ்வரி தேவி அம்மா உன்ன தினம் பாட துன்பம் பரந்தோட மரங்கொடு தேவி அம்மா कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् பயம் போக்கிட வரும் அம்மா இதை காத்திட வேண்டும் அம்மா சீரும் தீச்சுடராக வந்து அதை ஓட்டிட வரும் அம்மா श्रीगिरि नन्दिनि नन्दित मेदिनि विश्वविनोदिनि नन्दनुदे गिरिवरविन्द्य शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुदे भगवति हेशिति खण्ड कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलशुदे நடி சரணடைந்தோ ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மா பயம் போக்கிட வரும் அம்மா இதை காத்திட வேண்டும் அம்மா சீரும்
சீரும் தீச்சுடராக வந்து அதை ஓட்டிட வாரும் அம்மா